ஹாய் கைஸ், நேற்று நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா ப்ரோக்ராமிங்னா என்னென்னு பார்த்தோம். பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நேற்று வீடியோக்கு அவ்வளோதான் பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சின்டெக்ஸ்னால் என்னதுன்ட்டு பார்க்க போகிறோம். சின்டெக்ஸு, வேரியபிள்ஸ், அப்புறம் டேட்டா டைப்ஸ், இந்த மூணுத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க குயிக்காக பார்த்துடலாம். சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு என்னென்னா பிரிண்ட் நேற்று போட்டோம் பார்த்தீங்களா, இது ரன் பண்ணால் இது உள்ள இந்த ஸ்ட்ரிங் உள்ள டபுள் ஸ்ட்ரிங் உள்ள டபுள் கொட்டேஷன் உள்ள என்ன இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். ஆயிடுச்சா? ஹலோ ஓடி. இப்போ எதை பற்றி பார்க்கணும்னா சின்டெக்ஸுன்றது இந்த பிரிண்ட்டு, இந்த ஃபுல்லாக இருக்கா, இதுதான் சின்டெக்ஸ். பிரிண்ட் பண்ணணும்னா இதுதான் அதோட சின்டெக்ஸு. இப்போ நம்ம வெறும் இந்த இது எடுத்துகிட்டு வெறும் பிரிண்ட்டுன்னு போட்டு இதை போட்டோம்னா எரர் காட்டுது பாருங்கள், ரெட் கலரில். என்ன காட்டுது இதில்? ஸ்டேட்மெண்ட் மஸ்ட் பி செப்பரேட்டட் பை நியூ லைன் ஆர் செமிகோலன். ஓகேவா? இதோ காட்டுது பாருங்கள் மாடியூல். இப்போ பேரன்சிஸ் போட்டால் எரர் பிரிண்ட் ஆகும். இதுதான் சின்டெக்ஸுன்றது ஃபார்மேட். இப்படி தான் கோட் எழுதணும். நம்ம இஷ்டத்துக்கெலாம் எழுத முடியாது. அதில் கோடிங் என்ன ஃபார்மேட்டோ, அந்தந்த லாங்குவேஜ் என்ன ஃபார்மேட்டோ அதுதான் நம்ம எழுதணும். ஓகேவா? இப்போது வேரியபிள்ஸ்னால் என்னென்னா, வேரியபிள்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு கண்டெய்னரில் ஏதாச்சும் ஒன்று ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். ஏதாச்சும் ஒரு கண்டெய்னர்ன்றதா அதில் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லை எம்டியாக கூட இருக்கும். வேரியபிள்ஸுன்றது அர்த்தம் அதுதான். இப்போ ஏதாச்சும் ஒரு வேல்யூ ஏன்ற வேல்யூக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு யுவராஜ் அப்படின்ட்டு ஏன்ற வேல்யூக்கு பாயிண்ட் பண்ணி வைக்கலாம். அதுதான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ நேம் ஈக்குவல் டு ஓகேவா? இப்போ நேமுன்ற வேரியபிளுக்கு யுவராஜ்ன்ட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நேமுன்ற கண்டெய்னரில் யுவராஜை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸ்டோர் எப்படி பண்ணி வச்சுருக்கீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. சரி, ஓகே. நேமுன்ற ஈக்குவல் டு போட்டு யுவராஜ் போட்டீங்க, அது எப்படி ஸ்டோர் ஆகிருக்குன்ட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். பிரிண்ட்டு உள்ள எது போட்டாலும் பிரிண்ட் ஆகும். இப்போ பிரிண்ட்டு உள்ள ஹலோ வேர்ல்டுன்னு போட்டால் பிரிண்ட் ஆச்சா? அதுமாரி நேம். இப்போ இந்த யுவராஜ் பிரிண்ட் பண்ணணும். அது நம்மளுக்கு நேம்ன்ற கண்டெய்னரில் ஸ்டோர் ஆகிருக்கு. நேம்னு போட்டோமா? இப்போ ரன் பண்ணலாம். யுவராஜின்னு பிரிண்ட் ஆகிடுச்சா? யுவராஜின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? நேம்ன்றது தான் நம்ம பிரிண்ட் பண்ணோம், யுவராஜ்ன்ட்டு நம்ம பிரிண்ட் பண்ணலை. அப்போ நேம்ன்ற வேரியபிளில் யுவராஜ் போய் ஸ்டோர் ஆகிடுச்சு. அந்த நேம் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுறதுனால யுவராஜ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ணுது. இவ்வளோ தான் வேரியபிள்ன்ற கான்செப்ட். இப்போ நம்ம யுவராஜ் எடுத்துகிட்டு நம்பர் 45 அப்படின்னு போட்டு ரன் பண்ணாலும் 45 பிரிண்ட் ஆகுது பாருங்க. நம்ம ஏதாச்சும் வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ நம்பர் கூட கொடுக்கலாம். நம்பர் இப்போ பிரிண்ட் பண்ணோம், நம்பர் பிரிண்ட் பண்ணோம். நம்பர்ன்ற கண்டெய்னரில் 4 ஸ்டோர் ஆகிருக்கு, பிரிண்ட் ஆகிருக்கு. அவ்வளோதான். இவ்வளோதான் வேரியபிள்ஸ். நெக்ஸ்ட்டு டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டேட்டா டைப்ஸில் இந்த 3 ஸ்ட்ரிங்கு, இன்டிஜர், பூலியன் வேல்யூஸ், இந்த 3 தவிர மற்ற நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு இதை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டீட்டெயில்டாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். யுவராஜ் ஸ்ட்ரிங் வேல்யூ டபுள் கோட்ஸ் உள்ள தான் போடணும். நெக்ஸ்ட்டு நம்பர், இன்டிஜர் சொல்லுவாங்க நம்பர் டபுள் கோட்ஸ் வேல்யூ உள்ள போடக்கூடாது, வெறும் நம்பர் அப்படியே போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு ட்ரூன்றது ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ், அதை பூலியன் வேல்யூ சொல்லுவாங்க. அதோட டேட்டா டைப்பு பூலியன் சொல்லுவாங்க. இப்போ இதை ரன் பண்ணோம்னா பிரிண்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இதுவே இந்த டபுள் கோட்ஸ் எடுத்துகிட்டு போட்டால் ரன் ஆகுது. யுவராஜ் 10 ட்ரூன்னு பார்த்தீங்களா? இவ்வளோதான் கைஸ்.